சென்னை சைதாப்பேட்டையைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு மாணவனை 5 பேர் கத்தியால் வெட்டியிருக்கக்கூடிய சம்பவம் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன், இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன? தற்போது வெட்டுக்காயத்திற்குள்ளான மாணவனுடைய நிலை எப்படி இருக்கிறது? அந்த 5 பேரை கைது பண்ணியிருக்காங்களா? விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னை சைதாப்பேட்டை ஆடுதொட்டி பகுதியை சேர்ந்தவர் சஞ்சய். 15 வயதான இவர் 11ஆம் வகுப்பு முடித்துவிட்டு தற்போது விடுமுறை என்பதால அருகில் இருக்கக்கூடிய ஒரு கடையில தண்ணீர் போடக்கூடிய பணியில ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில இன்று காலை சஞ்சய் வழக்கமாக அந்த தண்ணீர் கேன் போடும் பணியில் ஈடுபட்டிருந்த போது அப்போது திடீரென அங்கு 5 பேர் கொண்ட கும்பல் திடீரென கையில் கத்தியோடு சஞ்சயை சரமாரியாக வெட்டியுள்ளனர். உடனடியாக படுகாயம் அடைந்த சஞ்சயை அருகில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். இங்கு அவருக்கு சிகிச்சையானது வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது நலமுடன் இருப்பதாக மருத்துவர்கள் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக சைதாப்பேட்டை போலீசார் அங்கு இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி தற்போது விசாரணையில ஈடுபட்டு வருகின்றனர். எதற்காக இவர்கள் வெட்டினார்கள் என்பது தொடர்பாக இந்த விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். குறிப்பாக வெட்டிய 5 நபர்களும் இவரது நண்பர்கள் என கூறப்படுகிறது. சிறுவனின் நண்பர்கள் எதற்காக இந்த சஞ்சயை வெட்டினர், வேறு பகை ஏதேனும் உள்ளதா அல்லது என்ன காரணம் என்பது குறித்து அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி தற்போது சைதாப்பேட்டை போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரகாஷ், ஜபா, முகேஷ், சூர்யா உட்பட 5 நபர்கள் தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து அவர்களை பிடிக்கும் பணியில தற்போது போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். நன்றி சாலமன், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.